பொலிவுடன் மாலை நியூஸ். சீர்காழி அருகே செம்பியன் வேலங்குடி கிராமத்தில் பாழடைந்த குடிசையில் வசித்த மாற்றுத்திறனாளி குடும்பத்திற்கு 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான வீடு கட்டி கொடுத்து திறப்பு விழா செய்து புத்தாடை மற்றும் மளிகை பொருட்களை வழங்கிய சமூக ஆர்வலருக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கிராம மக்கள் பாராட்டி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பியன் வேலங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் காசியம்மாள். இவரது மகன் மதியழகன் மாற்றுத்திறனாளியான இருவரும் பழுதடைந்த குடிசை வீட்டில் வசித்து வந்தனர். எந்த நேரத்திலும் இடிந்துவிடும் நிலையில் மண் சுவர்களால் ஆன வீட்டில் பாதுகாப்பற்ற நிலையில் வசித்து வந்தனர். தாயும் மகனும் மாற்றுத்திறனாளிகள் என்பதால் எந்தவித படிக்கும் செல்ல முடியாமல் போதிய வருமானமின்றி தவித்து வந்தனர். இவர்கள் நிலை குறித்து அறிந்த பெரம்பூரைச் சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் அவர்களின் வீட்டிற்கு வருகை தந்து நேரில் பார்வையிட்டு உடனே பாதுகாப்பான வீடு கட்டி தருவதற்கு உறுதியளித்தார். அதன்படி பாரதி மோகன் தனது நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் உதவியுடன் 2.25 லட்சம் ரூபாய் மதிப்பில் பாதுகாப்பான வீடு கட்டும் பணி கடந்த மாதம் துவங்கப்பட்டது. அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட வீட்டை மாற்றுத்திறனாளி தாய் மற்றும் மகனை வைத்து திறப்பு விழா செய்து இன்று அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர்களுக்கு புத்தாடைகள் அணிவித்து பொருட்களையும் வழங்கினார். அத்துடன் 10க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, ரொக்கப்பணம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விழாவில் கிராம மக்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளி குடும்பத்தினருக்கு சமூக வலைதள நண்பர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் உதவியோடு பாதுகாப்பான வீடு கட்டி கொடுத்த சமூக ஆர்வலர் பாரதி மோகனுக்கு கிராம மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பாராட்டு தெரிவித்தனர். சீர்காழி அருகில் செம்பியன் வேலங்குடி அப்படின்ற ஒரு கிராமத்தில் மாற்றுத்திறனாளி மதியழகன் அவர்களும் அவர் தாயார் காசியம்மாள் அவங்க இருவரும் ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. மழை பெஞ்சாலும் அந்த மழை பெய்யும் போது தண்ணி அதிகமாக வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாத்ரூமில் தான் போய் தங்குறதா சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் எங்களுக்கு இங்கே உள்ள பகுதியில் உள்ளவங்க எங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. உடனடியாக அந்த இடத்துக்கு அவங்களுடைய டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம். இன்றைக்கி அவங்க வீடு கட்டி அவங்க கையில் இன்றைக்கி ஒரு திறப்புழா மாதிரி பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம். தொடர்ந்து இது போல் சேவைகளை நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுக்கிட்டு வரோம். சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை இது வரைக்கும் ஒரு 13 வருடங்களாக மக்களுக்காக தன் சேவையை அர்ப்பணிச்சுக்கிட்டு வரோம். இது போல் மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆதரவற்றவங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் கைகால் அழுகி போய் அவங்க ரோட்டோரத்தில் இருக்கிறவங்களாம் மீட்டு எடுத்து அவங்கள ஒரு அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை பெற்று அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துலலாம் சேர்த்துக்கிட்டு வரோம். இது தொடர்ந்து எங்களுடைய பணிகளுக்கு ஆதரவாக இருக்கும். மக்களுக்கு மனமார்ந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ என்னுடைய சேவைகள் மக்களுக்காக அர்ப்பணிப்பாக இருக்கணும், மக்களுக்காக மட்டுமே இதை செயல்படுத்தணும் அப்படின்னு தான் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஊக்கமாக இருக்கும். ஒவ்வொரு இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.